ஒரு ஆண்மகனாக பிறக்க வேண்டும் என்றால் 12,000 புண்ணியங்கள் செய்ய வேண்டுமா? அப்படியா? அதே ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் 12,000 பாவங்களை செய்ய வேண்டுமா? அப்படி யாதோ ஒரு வகையில் 12,000 புண்ணியங்கள் செய்து இந்த பூமியில் ஒரு ஆணாக ஜென்மித்து இந்த வேடம் தரித்து வந்தேன். யார்? என்னுடைய பெயர் தெரியுமா? தெரிவித்தால் தெரியும். அப்படியே தெரியுங்களா? என்னுடைய தாயார் வசுதேவருக்கும்
பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து கொண்டு என்னுடைய மாமன் கம்சனை வதைத்தேன். அதுவும் அல்லாமல் அதையே கேட்க மாட்டாங்க. இன்றைய தினமும் என்னுடைய மைத்திரனாகிய அர்ஜுனராஜன் தவத்திற்கு சென்றான். அரகரா சிவசிவா என்று தவத்திற்கு செல்லும் பொழுது நானும் முதல் வனத்தில் மோகினியாகவும் வந்து பார்த்தேன். ஏனென்றால் அவனும் பெண்மோகம் பிடித்தவன். அந்த பெண்மோகம் பிடித்ததை சோதிக்க மோகினியாக வந்து பார்த்தேன். அவன் அந்த பெண்மோகத்திற்கு இணங்கவில்லை. இரண்டாவதாக ராமராஜனாக வந்து பார்த்தேன். ராமராஜனாக வந்த பொழுது அசுர வேடத்தில் வந்து அவனை அடித்து உதைத்து வதைத்தால் பயந்து ஓடி விடுவான் என்று பார்த்தால் அப்பொழுதும் அவன் மயங்கவில்லை. மூன்றாவதாக பெண்ணாக வந்தும் அவன் இணங்கவில்லை. ராட்சதனாக வந்தும் அவன் பயப்படவில்லை. ஒரு வேதியனாக ஒரு முனிவராக சென்று அவனுக்கு சொன்னால் அவன் கேட்டு விடுவான் என்று ஒரு ஒட்டி பிராமணராக சென்று ஆனால் அப்ப அர்ஜுனா உன்னால் அந்த கைநீரை செல்ல முடியாது. அரகரா சிவசிவா என்று போவதை விட நீ அம்மைதான் வீட்டுக்கு போ சாமின்னு சொன்ன. அப்பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? அடியே பிராமணரே, உன்னுடைய நாமத்தை பார்த்தால் என்னுடைய மாமா கிருஷ்ணதேவரை போல தெரிகின்றது. அந்த நாமத்திற்கே உன்னை நான் உயிருடன் விடுகிறேன், நீ சென்று விடு என்று பானம் போட்டான். அப்படி போட்டதும் நான் மறந்து விட்டான். பின்பு என்ன செய்தேன்? இப்பொழுது அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். ஆனால் சுயரூபமாக வந்துள்ளேன். அவனை காணாமல் அப்படியே ஆகட்டும். உங்கள் பாதாள கமலங்களுக்கு அர்ஜுனன் அநேக வந்தவன் சாமி. ஆனால் அர்ஜுனா என் தங்கை மாமா
ஆமா. அப்படி இருக்க என்றென்றும் ஆமா. வாழ்க வாழ்க, உன் கலை வாழ்க, உன் குடும்பம் வாழ்க. உன்னுடைய எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாக செல்ல வேண்டும். அப்படி இருக்க வாழ்வாய் அர்ஜுனா. அப்படியா பகவானே? பகவானே, நானும் என்னுடைய பகையாளிகளை, அந்த கௌரவர்களை வெல்ல வேண்டும். நாளைய 17ஆம் நாள் யுத்தத்திலே அந்த கர்ணனை கொல்ல வேண்டும். என்னுடைய அண்ணன் தர்மருக்கு பட்டாபிஷேகம் பெற்ற வேண்டும். என்னுடைய மனைவி திரௌபதிக்கு அவித்த கூந்தலை முடிக்க வேண்டும். இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த முக்கன் படைத்த ஈசனை நாடி கோரி தவம் சென்று அந்த பாசுபத வஸ்திரம் வாங்கி வந்தால் மட்டுமே முடியும். அப்படி ஈசனை கோரி ஈசனை நாடி தவத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி தவத்திற்கு போகும் மனிதனிலே முதலாம் மனந்தனிலே யாரோ ஒரு பெண்ணாகப்பட்ட மோகினி வந்து என்னை வழிமறித்து வம்புகள் செய்தார். முதலாவது வனத்திலே மோகினியாகப்பட்ட கொண்டு என்னை வம்புகள் செய்தார். ஆனால் அர்ஜுனா ஆனால் பகவானே, மைத்துனர் ஒரு பெண்மானம் பிடித்தவராச்சே. அப்படி பெண்மானம் பிடித்தவர் அந்த முக்கனை நாடி தவத்திற்கு செல்வாரா? இல்லை அந்த பாதியிலே திரும்பி வந்து விடுவானா? அந்த பெண்மானத்தால் திரும்பி வந்து விடுவானா என்று மனம் தோதித்தீர்களா? அப்படியா? மோகினி பெண்ணாக. ஆனால் பகவானே, அப்படி ஒரு 2ஆம் மனந்தனிலே ஒரு மாய ராட்சதனாக அரக்கனாக வந்து என்னிடம் வம்புகள் செய்தது யார் சாமி? ஆனால் அர்ஜுனா, இரண்டாவது வனத்திலும் இரண்டாவது வனத்திலும் ராமராட்சதனாக உன்னை சோதிப்பதற்காக வந்தது நானே. அப்படியா? ஆமா. ஆனால் பகவானே, அப்படி 2ஆம் வனந்தனிலே தாங்கள் தானா? ஆமா. மூன்றாவது வனந்தனிலே ஒரு வேதியராக வந்து என்னிடம் வம்புகள் செய்து நீ அந்த முக்கன் படைத்த ஈசனிடம் அவன் செய்ய உன்னால் இயலாது என்று சொன்னது நீ வந்த வழியே திரும்பி செல் என்று சொன்னது யார் சாமி? அதுவும் நானே. என்ன காரணம் என்றால் நீயோ சந்திரகுலத்தில் பிறந்தவன். ஆமா. சத்தியம் தவறாதவன். குருகுலத்தில் பிறந்தவன். ஆமா. கோடு தவறாதவன். ஒரு பெரியவர் சொன்னால் அவர் பேச்சை கேட்டு தவறாய் சரியா என்று யோசனை செய்யாமல் திரும்பி வீடு செல்வாய் என்று நான் ஒரு வேதியாக வந்து அப்படி உனக்கு உரைத்தேன். அப்பொழுது நீ நான் முன்வைத்த காலை எக்காரணத்திற்கும் சொல்லிவிட்டேன். என் உயிரை கைலங்கிரியை விட்டு விடுவேன் தவிர ஈசனை காணாமல் வரமாட்டேன் என்று சொன்னால் அர்ஜுனா, நானும் உன்னுடைய தவ வலிமையை கண்டு நான் மெச்சுகின்றேன் அர்ச்சனா. அப்படி இருக்க ஒரு வார்த்தை உனக்கோ ஈசனை கோரி தவம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் எப்படி போக வேண்டும்? எப்படி? அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, கைலங்கிரிநாதா, கைலங்கிரிநாதா. இந்த பொண்ணுகளை பார்த்து பேசுறது நீ போகக்கூடிய வழியாகப்பட்டது எப்படிப்பட்ட வழி? காடு வனவாசம். இந்த காடு வனவாசத்திலே பெருத்த ராட்சசர்கள் வருவார்கள். ராட்சசர்கள் வருவார்கள். இன்னொருவரெல்லாம் நீ தாண்டி போக வேண்டும் என்றால் உன்னுடைய தர்மம் நான் கொடுத்தார் பாத்தியா, தர்ம புத்தகம். அந்த புத்தகத்தை கையில் எடுத்து 3 முறை
அக்கா என்றும் அக்கா என்றும் அம்மா என்றும் அம்மா என்றும் தங்கை என்றும் சொல்ல வேண்டும். தங்கை என்றும் சொல்ல வேண்டும். தக்க யோசனைகள் அவர்கள் ஏற்காவிட்டால் அன்னவர்களை அடித்து கொன்றாலும் பாவம் கிடையாது. அப்படியா? ஆமாம். காரா பசுவாக இருந்தாலும் ஆமாம், அதை அடித்து கொன்றால் அது பாவம் கிடையாது. அப்படியா? அப்படி இருக்க அந்த அரகரா சிவசிவா என்று ஒரே எண்ணத்தோடு கைலங்கிரி சென்று நீயும் தவம் செய்து வெற்றியுடன் திரும்பி வருவாய். அப்படியே ஆகட்டும், சென்று வருகிறேன் சாமி. ஆனா 111 திருநாமம் தெரியுமா? ஆனா எரமாட்டு மொழியான எரமாட்டு மலை அல்ல, எம்பெருமாளே. எம்பெருமானே தவறுக்கு வலிக்கு வாடா கொல்லி கிடையாது, துரோகே போறோம். ஏன்னா இந்த 100 நாட்கள்லாம் ஆளுக்கு போயிடறாங்க இல்லையா, தவறு கோழி ஓடிட்டு வர ஆள் இல்ல. இந்த ஆள் வந்தா நான் பொது சூட்டேன் யாராவது வச்சு போட்டு போடுவோம் கொஞ்ச நேரத்துல. கிருஷ்ணாலே கிருஷ்ணாலே இல்ல, ஊத்துறாங்க சொசைட்டில ஊத்துறது கிடையாது. கிருஷ்ணர் காமால கண்ணா இல்ல யாரும், ஏன்னா வாடகை கொண்டு போய் மருந்து யாரும் போல. கமலக்கண்ணன் புலி உண்மையா கமலக்கண்ணா. ஆமா சரி, பகவான் வந்து இருக்கிறார் இல்லையா? ஆமா, பனங்காட்டு ஊருக்கு. ஆமா, இந்த பகவான் வந்து இல்லையா, இந்த முத்து சூத்திர வேண்டிக்கலாம் வந்தேன். வேண்டிக்க வந்தேன். ஆமா, எதனால தெரியுமா? சித்தேஷ் கொஞ்ச நேரம் பிடிக்கிறியாடா? சித்தேஷ் ஒரு 2 நிமிஷம் போடி நட்ட போட்டுக்கிறேன், வாங்கிக்கிறேன் நானு. என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்லக்கூடிய ஆள் ஒரே ஒரு காரணம். உனக்கு என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்படியா? ஆமா, ஒரே ஒரு குறதான். இல்ல நீயே பிடிச்சிக்கிறியா? என்ன குறடா? என் மொட்டாடி ஒரே ஒரு குறதான். என்ன உன் மொட்டாடி என்ன குற? புள்ள இல்லாத குறதான். புள்ள இல்ல குற. அதுக்கு ஏழு மூலையானுக்கு வந்தா, ஏழு மூலையானே ஏழு மலையானே
ஏழுமலையாங்கிட்ட வேண்டனா உனக்கு கொல்ல வரும். எனக்கு என் முன்னாடி குத்தா போதும். உன் மல்லாடிக்கு. அப்ப நீ என்னத்துக்கு வேண்டிக்க? ஏழு முளையானே, ஏழு முளையானே. என் முன்னாடி ஒரு புள்ள கொடு. ஏய், உன் மல்லாடிக்கு பொண்ணு கொடுறோம்னா எப்படி கொடுப்பாங்க? அதே எல்லா கோயிலும் ஏறி ஏறிடா. எல்லா கோயிலும் மாதா கோயில், ஆஞ்சநேயர் கோயில், மாதா கோயில் எல்லாம் எல்லா கோயிலும் எல்லாம் ஏறி ஏறினேன். வேண்டிக்கினேன். என்ன வேலை இங்க வந்தேன் பணக்காட்டு ஊருக்கு. ஏழு முளையான போய் பார்க்கலாம். இந்தாங்க வேண்டிக்கலாம். வேண்டிய முன்னாடி ஒரு புள்ள கொடுக்குமா வருமா? ஏழு முளையானே, ஏழு முளையானே ஒரு புள்ள கொடு என் முன்னாடிக்கு. குட்டாரு என்ன கொடுத்தாரு? என் முன்னாடி ஆம்பளை புள்ள குத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஆம்பளை புள்ள. ஆம்பளை புள்ள. ஏன்னா எனக்கு கஷ்டமே கிடையாது. கஷ்டமே இல்ல. பிச்சை அடிக்கிறது. ஏன்னா குட்டாரு ஆம்பளை புள்ள. அதுதான் தெரியுமா? நல்லா வந்துச்சுங்க. ஒரு புள்ள வந்துச்சா அப்படி ஏழு முறையில வேண்டிக்கின்னு என் முன்னாடி ஒரு ஆம்பளை புள்ள கொடுத்தாரு. ஆம்பளை புள்ள கொடுத்தாரு. ஆமா. பழைய அண்டாவே பழைய அண்டாவே. பழைய அண்டா இல்ல, பழனி ஆண்டவன். இந்த நாக்கு எப்படி பேசுது? உனக்கு வரும். பழைய அண்டாவே பழைய அண்டாவே. அடிச்சு 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 காப்பு காஞ்சி குச்சி. 15 வருஷமா வாங்கி பேசி காப்பே காஞ்சி போச்சு. இதே புள்ளையா போனா காப்பு காய்ச்சி அட்டை இறங்கும். சரி, பழைய அண்டாவே. ஆமா. என் முன்னாடி ஒரு இப்பதான் 7 மணி என்கிட்ட போனேன். ஏன்னா அவர் வந்து வீட்டுக்கு கொடுத்தாரு. வீட்டுக்கு கொடுத்தாரு. இது வந்து ஊருக்கு கேக்குறேன். ஊருக்கு என்னத்துக்கு ஊருக்கு? ஏன்னா ஊருக்கு ஒண்ணு இல்ல. ஆமா. ஊரு என்னத்துக்கு? ஊருக்கு என்னன்னா பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு ஊருக்கு கட்டி கொடுத்துறது பொண்ணு. ஏன்னா வீட்டுக்கு ஒண்ணு ஆம்பளை புள்ள, ஊருக்கு பொட்டை புள்ள. சரி, பயங்கரங்களா கேணும் பையன் தான் போ எல்லாம் நான் கட்டுறாங்களா? சரி அப்படியே பழையாண்டவே ஒரு பொட்டை புள்ள கொடுத்தாரு. ஆனால் நல்லா 2 பேரும் கொடுத்தாரா? வேண்டிக்கிறேன் நல்லபடியா முன்னாடி புள்ள பொண்ணு போய் 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமா 2 நல்லா வந்து வச்சுக்கோ. நம்ம துண்டு பெருசாகி போச்சு வந்து போச்சுக்கோ. என்ன பண்ணுமா பொண்ணாடி கூப்பிட்டா ஏன் லட்சுமி எங்க தண்டமாணி வாங்க முன்னாடி பேர் கூப்பிடுறான். மாமான்னு கூப்பிடலாம். ஏன் தண்டமாணி வாண்ணா என் முன்னாடி ஏண்டி நம்ம 2 பேர் 2 சேர்ந்து வந்தீங்க. நம்ம கல்யாணம் பண்ணலாம். யாரு ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு பண்ணாலும் பொண்ணுமா இல்லைங்க பொண்ணுக்கு பண்ணிடலாம். பொண்ணு ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பிச்சிடலாம். சரி அனுப்பிச்சிடலாம் சொல்லிட்டு சரி நான் போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன். நீ போன ஊரா போயிட்டு ஒருக்கினே வந்துட்டேன். ஊருக்கு போறேன். தமிழ்நாடு ஊருக்கு வந்தேன். இந்த தமிழ்நாட்டு ஊருக்கு பார்க்கலான்னு பார்த்தேன். 3 போட்ட 1 ரூபாய் வருமா? போய் பார்த்து போடுங்க. இங்கேயும் பார்த்தா இல்ல எல்லாம் பார்த்தா எல்லாம் மூளை கட்ட